நாளைக்கு ஆசைப்படுற ஆள் இல்லை, 2 மாலையா போட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த பூஜைக்கு நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்நேகன் அண்ணா, கூல் சுரேஷ் அண்ணா, உமான் அண்ணாச்சி, என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு யோகராஜ் சார் அவர். இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தெரியுது. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். அது ப்ரொடியூசரோட அனுமதியோட தான் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இது என்னோட முதல் படம். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிலிட்டல் செல்வா ஷூட்டில் இருக்காரு. கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்டில் இருக்காரு. மேக்ஸிமம் 2-3 நாளில் வந்துடுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் இப்போ ஆண்டவே இப்போ ஃபோன் பண்ணார். சார் ஒரு 20 மினிட்ஸ் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் அண்ணன் இல்லைண்ணே, அண்ணன் எனக்கு முதல் படத்தினால அண்ணன்கிட்ட நான் சொன்னது, அண்ணன் எனக்கு இந்த படத்தோட சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க. 2வது இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கிறோன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ணன் நடிக்கிறத பற்றி சிரிச்சாரு. தெரியும். நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே, நான் சொல்கிறேம்மா கேளுங்கண்ணா அப்படின்னா, சரி ஓகே சொல்லுங்க, நல்லா இருக்குப்பா, கழுவி விடுவோம்ப்பா, பண்ணி விடுவோம்ப்பான்னாரு. அதனால் அண்ணன் சந்தோஷம். இமான் அண்ணாச்சி ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் வீட்டில் தான் இருக்கேன். அண்ணாச்சி வீட்டிலே இருக்கேன் அண்ணாச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபுல்லாக கேட்டார். எப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்ணுறாரு. அண்ணாச்சிக்கு நன்றி. என்னோட அண்ணன் ஸ்நேகன் சாருக்கும் நன்றி. ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு நீங்கள்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்குன்றது அடுத்து வர எல்லா ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும், அடுத்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி டைரக்டராக வர்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. இயக்குனர் சித்திக்கு இயக்குனர் யோகராஜ் செபாஸ்டின் தயாரிப்பாளர். எனக்கு இந்த டீமில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இடத்துக்கு சினிமாவுக்கு வரணும்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்த ரீச் பண்ண முடியுங்கும் போது இயக்குனராக தான் ரீச் பண்ண முடியலை. ஆனால் தயாரிப்பாளராக மறுபடியும் இயக்குனரை உருவாக்க நான் ஒரு படம் எடுப்பேன்னு வந்திருக்கிறேன். முதல்ல இந்த தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கேன். தீனா மாஸ்டர் அவர் பண்ண பாடல்களும் நான் அவருக்கு பண்ண சாங்ல எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா, மாசமா 6 மாசமா நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நான் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இந்த படத்துக்கு நீங்க எனக்கு கொரியோகிராஃபரா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். மாஸ்டர் எந்த விதமான தயக்கமும் இல்லாம, நான் கூட இப்ப யோசிச்சேன், என்னடா ஒரு சீட்ல யாரோ ஒருத்தர் கம்மியா இருக்கிற மாதிரி யோசிச்சேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். பெருமையா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேர்ல திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல, ஆனால் என்னால் ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பு உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்காரு. அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக்கு மூலியமா அதை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. திடீர்னு இப்பதான் இயக்குனர் சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த படம் அந்த ஒரு வரியில எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனா சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இந்த படத்துல ஒரு பெரிய சேலஞ்சா என்ன பண்றாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வர்றார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார். ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ
நடிகர்னா நடிகரே வராரு, தயாரிப்பாளர்னா தயாரிப்பாளரே வராரு. இப்படி லைவா இன்னைக்கு இந்த சினிமாவுல தான் செய்கிற அந்த தொழில், அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவரு தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்துச்சு, புதுசாவும் இருந்துச்சு. பரவாயில்லையே! கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால, கண்மூடித்தனமா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட பூஜையில கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல கிடைச்சதுல நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நிச்சயமா நல்ல படமா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய பூஜையில் கலந்துக்கிட்டதில் உங்களை போல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசினார். சினிமாவை பற்றிய ஒரு படம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம். அது அண்ணாச்சி தான் நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் முழுசாகவே கேட்கல. சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும். மற்றபடி முழு கதைகள் எனக்கு, நானும் உங்களை போல அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி, நம்ம ப்ரொடியூசரும் சரி, கடினமான உழைப்பாளிகளை நான் அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்முடைய ஸ்நேகன் சார் இருக்காங்க, நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்காரு, மாஸ்டர் தீனானா இருக்காரு, இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் தான் வெற்றி படமாக மாற்றி தரணும். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி. அந்த படத்தோட பூஜை இன்று ஆஃபீஸ் பூஜை. அதுக்கு எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இமான் அண்ணாச்சி வந்திருக்காங்க, ஸ்நேகன் சார் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார். அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் தட்டு. அப்புறம் கங்குவா பண்ணுறாருங்க, அந்த டேரக்டர் பேர் என்ன? இல்லை இன்னொரு படம் இல்லைப்பா, சூர்யா சாரை வச்சு இன்னொன்று பண்ணுறாரு. நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வர போறவங்க தான் நாங்கெல்லாம். அதனால வெந்து தணிந்தது காடு, இந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே. அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டிங்க, இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். அதுதான். ஸோ அதனால எப்பவுமே நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம், பண்பால சேர்ந்த கூட்டம், பாசத்தால சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியீட்டாளரால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். சரிங்களா? சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன். நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க. 5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு படம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு நமக்கு தெரியும். இதை நான் வந்து சும்மா ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன் நானு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய். அது ஏன்? நான் வந்து சினிமாவை லவ் பண்றாளு. அதனால சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு.
புரியுதுங்களா? அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பாவி அணைத்து கொண்டிருக்கேன். அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பும் இல்லை. படிக்கட்டுல வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு. உண்மையிலேயே படிக்கட்டுல வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா, என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன். வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? பாரி வள்ளல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது யாருன்னாக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார். அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நானு. அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல் அவங்க நம்மளுடைய இந்த நாளைய இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எங்கண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி 100 எண்ணிட்டுருங்க, 100 எண்ணும் போது நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே நினைப்பாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து பின்னுக்கு தள்ளுன்னு பார்ப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறதால யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்து 3 படம் ஹீரோவா நடிக்கிறாங்க. தட்டு 3 படம் ஹீரோவா நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் சொல்றானே, இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. வருகின்ற ஒரு வாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும். பாருங்க. ஏன்னா இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன். உதயா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ண பிளக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த படம் நாளைய இயக்குனர் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இது கிடைச்சது. அது கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க. சினிமா அப்படின்றதுக்கு ஒரு போர்வை போத்தப்பட்டிருக்கு. அந்த போர்வைக்குள்ள நம்ம என்னன்னா, யார் யார் ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் கொண்டு வரணும். இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்பு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை. நான் உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது. ஒன்று வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும். இதில் எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போகன்றது தான் என்னுடைய கோட்பாடு. அதன் அடிப்படையில் இயக்குனரை நான் முதல்ல சந்தித்த பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைனாக ஆரம்பித்தோம். அது ஒரு டிஸ்கஷன் ஆகி, ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்குனார். இவரோட சேர்ந்து எங்களுடைய கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே, பாபு, பாஸ்கர், நிறையா பேர் எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம். இது இறைவனர்களால் ஒரு ஒரு பயிர் விதையிட்டோம்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி, அமைந்த ஸ்நேகன் சாராக இருக்கட்டும், இமான நாச்சியாக இருக்கட்டும், கூல் சுரேஷ் சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்போகிறாங்க. பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து இந்த படத்தை சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து விடுங்க. நன்றி.